உங்களை சார்ந்து இருக்கிறது, உங்க ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தாமல் போய்விடுகிறது. உதாரணம், கவனமா கேட்கிறீங்க. இன்னைக்கு கிறிஸ்தல்ல தான் ஒரு எனர்ஜி இருக்கு, அதிலிருந்து தான் மனிதன் சக்தி எடுத்துக்கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது ஏற்புடையது கிடையாது. அந்த கிறிஸ்தலிருந்து தான் இந்த மனிதன் சக்தி எடுத்துக்கொண்டு வாழணும் என்று இறைவன் படைக்க கிடையாது. பிரமிட்டு, கிறிஸ்டல்கள், இதர பொருட்கள், இந்த தாயத்துகள், இந்த சக்கரங்கள், இதிலிருந்தெல்லாம் மனிதன் சக்தி எடுக்கிறான் என்று சொல்லும் பொழுது இறைவன் கொடுத்த இவனோட ஆற்றலை இவன் இழக்கிறான். இந்த உண்மையை நல்லா புரிந்து கொள்ளணும். கவனமா கேளுங்க நான் சொல்றது. இறைவன் படைப்புல ஒவ்வொரு பொருளிலுமே சக்தி இருக்கு, அது அதுக்குரிய சக்தி அது அதுக்கு இருக்கு. ஆனால் எல்லாத்தை விட மேலான சக்திய இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப மனிதர்கள் கொடுக்கிற சக்தி தான் அவைகளுக்கு. இவன் எதை நம்புகிறானோ, எதை உருவாக்குறானோ, இவன் அந்த சக்தி அதுக்கு கொடுத்து அதுக்கு மதிப்பை கொடுக்கிறான். அப்படி கொடுக்கும்போது இவனோட மதிப்பை, தன் மதிப்பை இவன் இழக்கிறான். மடி நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், கவனமா கேளுங்க. இறைவனுடைய படைப்பிலேயே பெரிய சக்தி, அற்புதமான சக்தி மனிதன் தான். அந்த மனிதன் தன்னை நம்பி இருக்கணும், தன்னோட ஆற்றலை நம்பி இருக்கணுமே தவிர புற பொருட்களை நம்பி இருக்கக்கூடாது. இவன் புற பொருட்களை நம்பும் பொழுது இவனுடைய சுய ஆற்றல் பாதிப்படைகிறது, டோட்டல் வேஸ்ட் ஆகிறது. இங்க நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அன்பானவர்களே, நான் எந்த மதத்துக்கும் விரோதி கிடையாது. அதே சமயத்துல மத வழியாக, எந்த மத வழியாக எந்த விஷயங்கள் வந்தாலும் அது சரியா முறையா இருக்க என்பதை ஆய்வு செய்வேன். ஆய்வு செய்துதான் ஏற்றுக்கொள்வேன், இல்லை என்றால் புறக்கணித்து விடுவேன். அது எதா இருந்தாலும் சரி, எத்தகைய கருத்தா இருந்தாலும் சரி, அதுல எல்லாமே இறைவனுடைய செயல், அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ஒரு மனிதன் செயல்படுகிறது அவனிடம்தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு தொழில முன்னேற்றம் அடையணுமா, அவனுடைய திறமையை கொண்டுதான் அவன் முன்னேற்றம் அடையணும். ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டு அந்த பொருளிலிருந்து சக்தி வருது, அதன் மூலியமா இந்த வியாபாரம் நடக்குதுன்னா அப்ப இந்த மனிதன் இவனை நம்பல. நான் இன்னைக்கு இந்த பொருள்கள் எல்லாம் வைத்து நானும் வியாபாரம் செய்ய முடியும். இன்னும் ஒரு படி போகணுமா, 7 நிறங்கள்ல கயிறை பின்னி ரெயின்போ பவர், காஸ்மிக் எனர்ஜின்னு நான் வைக்க முடியும். மனிதர்களை கொண்டு அந்த மாதிரி கட்டிவிடக் கூடாது. மனித ஆற்றலை அந்த மாதிரி பல பொருள்களை நம்பி அதுல இருந்து உங்களுக்கு சக்தி கிடைக்கிற மாதிரின்னு சொல்லி மனிதர்களை டைவர்ட் பண்ணி கொண்டு போறதை இறைவனுக்கு விரோதமா செய்யற காரியம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இறை துரோகம். அந்த மாதிரி துரோகத்தை நான் செய்ய விரும்பவில்லை. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு விருப்பம் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், வேணும்னா விட்டுட்டு போங்க, போராடாதீங்க. ஏன் விருப்பம் இல்லை என்பதை ஆராய்ச்சி செய்யுங்க. நீங்க இப்ப நான் சொல்றதை ஏன் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, ஆராய்ச்சி செய்யுங்க. நல்ல ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லிட்டா பத்தாது, ஆராய்ச்சி செய்யணும். இப்ப நான் சொல்றது நல்ல ஆராய்ச்சி செய்யுங்க. உங்களுக்குள்ளார இறைவன் கொடுத்த பெரிய சக்தி இருக்கும் பொழுது நீங்க ஏன் இன்னொரு பொருள்ல சார்ந்து இருக்கணும் என்பதுதான் என்னோட கேள்வி. நீங்க எந்த பொருளுமே சார்ந்து இருக்க கூடாது.
தன்னை தான் சார்ந்திருக்கணும். அதை தான் இறைவன் விரும்புகிறார். ஒரு முறை என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இறைவனோட படைப்பு தானே, மனிதர்களுக்காக தானே இதெல்லாம் படைத்திருக்கிறாரு, அப்ப மனிதர்கள்ல இருந்து சக்தி எடுப்பதற்கு தானே அப்படின்னு. அதுல இருந்து சக்தி எடுப்பதற்காக இறைவன் படைக்கவில்லை. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் இறைவன் படைத்திருக்கிறார். இந்த பூமியில என்னென்ன பொருள் வேணும் எடுத்து பயன்படுத்துங்க. அது அழகான மோதிரக்கல் வேணுமா வாங்கி போட்டுக்கங்க, அனுபவிங்க. ஆனா அதுல இருந்துதான் உங்களுக்கு சக்தி வருதுன்னு சொன்னா உங்க சக்தியை நீங்க இழந்துருவீங்க. அந்த கல்லுக்கு சக்தி கொடுத்துருவீங்க. அது உங்களை வாழ வைக்கவில்லை. எந்த மோதிர கற்களுமே உங்களை வாழ வைக்கவில்லை. அதுக்குன்னு மோதிர கற்கள் நான் போடக்கூடாதுன்னு சொல்ல, வசதி இருக்கு, பணம் இருக்கு, வாங்கி போட்டுக்கோங்க. ஆனா அதுதான் உங்களை வாழ வைக்குதுன்னு சொல்றதுதான் தவறு. நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்குள்ளார பெரிய சக்தி இருக்கும் பொழுது எதனால ஒரு பொருளை நீங்க சார்ந்து இருக்கணும்? அன்பானவர்களே, உங்களை நம்புங்க, உங்க ஆற்றலை நம்புங்க, உங்க திறமையை நம்புங்க. சொல்லுவாங்க உலக அதிசயங்கள் அப்படின்ட்டு. உலகத்துல அதிசயங்கள்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே மனிதனால உருவாக்கப்பட்டது, மனிதர்கள் செய்தது. மனிதன் தான் அதிசயமானவன், மனிதன் தான் அற்புதமானவன். இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பானவரே, உங்களை நம்புங்க, ஆற்றலை நம்புங்க, உங்க திறமையை நம்புங்க. உங்களுக்குள்ளார உள்ள உள் சக்தி என்ன, அந்த பவர் என்ன, உங்களோட இன்னர் பொட்டன்ஷியல் என்ன, அதை ஆராய்ச்சி பண்ணி வெளியே கொண்டு வாங்க. அன்பாடு அழைத்து நல்ல நம்பிக்கை விதைக்க